ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, சூப்பரான ஒரு மேங்கோ பாயசம் தான் செய்ய போகிறோம். சீசன் இருக்கும்போதே இந்த பாயசத்தை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். நானும் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்த்தேன், ரொம்ப அட்டகாசமாக வந்தது. அதை தான் உங்களோட ஷேர் பண்ணிட்டுருக்கேன், வாங்க பார்க்கலாம். இப்போ அடுப்பில் அடிகனமான ஒரு பாத்திரத்தை வச்சு ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு ஒரு 10 போல் முந்திரி பருப்பு எடுத்து நல்லா வறுத்து தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ 1 கப் சேமியா போட்டிருக்கேன். இப்போ அந்த நெய்யிலேயே சேமியாவை நல்லா வறுத்துக்கலாம். வாசனை வர அளவுக்கு வறுத்துன்ட்டு காய்ச்சி ஆற வச்ச பால் 1 கப் ஊற்றிக்கிறேன். சேமியாவை பால்லையே வேக வச்சா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுருங்க. கலரி விடுங்க, பால் பொங்கி வரும். இப்போ சேமியா நல்லா வெந்துடுத்து. நான் 1.5 கப் சர்க்கரை போட்டுக்கிறேன். 1 கப் சேமியாவுக்கு 1.5 கப் சர்க்கரை சரியாக இருக்கும். இப்போ சர்க்கரை கரைஞ்சி நல்லா கொதித்து வந்தால் விட்டு ஏலக்காய் பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம். ஏலக்காய் பொடி போட்டுட்டு அடுப்புலேருந்து இறக்கி வச்சிடலாம். இப்போது இந்த பாயசம் நல்லா ஆறணும். அதுக்கப்புறம் தான் நம்ம மேங்கோ பியூரியை இதில் குத்திக்கணும். அதுக்கு முன்னாடி குத்தினோன்னா திரிஞ்சு போயிடும். இப்போ பாருங்கள், நான் ஒரு நல்ல பெரிய மாம்பழம் எடுத்து அது உள்ளே இருக்கிற இந்த பல்பை எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ பாயசம் நல்லா ஆறி போச்சு. இந்த மேங்கோ பியூரியை எடுத்து அது உள்ளே சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போது வறுத்து வச்ச முந்திரி பருப்பை உள்ளே சேர்த்துலாம். குங்குமப்பூ வேணுனாக்கா சேர்த்துக்கலாம், ஆனால் நான் சேர்க்கலை. ஏன்னா அந்த மேங்கோவோட ஃப்ளேவர் தான் நல்லாயிருக்கும். குங்குமப்பூ சேர்த்தோன்னா அந்த மேங்கோ ஃப்ளேவர் போயிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான மேங்கோ பாயசம் தயாராகிடுது. ஃபஸ்ட் டைம் செஞ்சு கொடுத்தேன், பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. இனிமேல் சீசன் வந்ததுன்னா இந்த பாயசத்தை முதல்ல செய்யணும்னு ஆர்டர் போட்டாங்க. அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.